Hey guys, கொஞ்சம் புஷ்ன்னு சவுண்டு கேட்கும் பிகாஸ் வண்டியில் ஏசி சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. சரியான வெயில். இட்லி கடை, இட்லி ஷாப், இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில். தனுஷ் அவர்களோட மூணாவது டைரக்டட் மூவி. என்ன இருக்குது, நீக்கு, அதுக்கப்புறம் இது இந்த கேரக்டர் ஒன்று வந்துச்சு, அந்த இன்னொரு ராயன், எஸ். அதுக்கப்புறம் இட்லி கடை. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? இது ஆக்சுவலாக என்ன செக்மெண்ட்டு, என்ன ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும், உண்மையாகவே ஒரு வேர்த்தான ஒரு கான்செப்டாக லைக் தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, புக்கிங்ஸ் எங்கேயுமே பரபரப்பாக ஆகலை, இன்க்ளூடிங் மெயின் ஸ்கேல் சிட்டிஸில் கூட. ஐம் நாட் ஷியோர் வாட் த ரீசன். மேபி இன்றைக்கி ஆயுத பூஜை, எல்லோரும் பிஸியாக இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. மேபி வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் இன்னும் அந்த கலர் ஆகணும்னு நம்புகிறேன். ஏன் நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா, ஓப்பனே பண்ண முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. தனுஷ் அவர்களோட ஒரு டைரெக்ஷன் இந்த படத்தில். நீக் அண்ட் இந்த ராயன், இந்த 2 மூவிஸை தாண்டி உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜ்கிரண் அவர்கள், நித்யா மேனன் அண்ட் தனுஷ், இவங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹைலைட்டாகவே இந்த படத்தில் இருக்குது. அருண் விஜய் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோலை பக்காவாக நீட்டாக க்ளீனாக பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு, விச் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். இந்த ஸ்டோரி எதை நோக்கி ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் ட்ரைலர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஸ்பாய்லர்ஸ். ஒரு இன்டர்மிஷனில் ஒரு இட்லி மேக்கிங் சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு இட்லி மேக்கிங்கில் என்ன ப்ரோ அப்படி எலிவேட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொண்டு வரும். அண்ட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பேக் போன் அப்படின்னா, பேக் போனு, ஃப்ரண்ட் போன், எல்லா போனுமே ஜிவி பிரகாஷோட ஒரு அழகான மியூசிக்குங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக்ன்றது கொடுத்துருக்காப்புல ஜிவி. அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் தனுஷ், இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அருமையாக பார்த்தீங்கன்னா ஜிவியோட ஒர்க் இதில் நமக்கு கிளியராக தெரியுது. ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு ஸ்மூத்தாக, ஒரு பட்டரியாக, தனுஷோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டைரக்டராக. அட் த சேம் டைம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பீலிங்காக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃபில் இட்லி கடையில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி இன்டு ஆக்ஷன் மோட். ஸோ இந்த படம் ஒரு என்ன சொல்கிறதுனா, எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இந்த ரூரலாக இருக்கிற மக்களுக்கு ரொம்ப இந்த படம் ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபீல் குட்டான ஒரு ட்ராமா மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு பழைய காலத்து என்ன ஒரு ரெட்ரோ எய்ஸ்தட்டிக்கான ஸ்டைலில், அதுவும் இந்த ஆக்ஷன் 2 மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. சரி, இதெல்லாம் விடுறா, படம் எப்படி இருக்குது அதை சொல்லிட்டு தான் போய அப்படின்னா, இட்ஸ் நாட் தி கிரேட் பிளாக் பஸ்டர் நான் சொல்ல மாட்டேன். பட் இட்லி கடை இஸ் எ சூப்பர் மூவி. தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், யூ லவ் இட். அண்டு சீன்ஸ்லாம் நல்லா சூதிங்காக எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இட்லி கடைக்கு. ரெண்டாவது என்னென்னா ஆக்டிங்குங்க. தனுஷ் அவர்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், நித்யா மேனன் ரொம்ப நேச்சுரலான ஆக்டிங், ராஜ்கிரண் அவர்களோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. என்ன லேக் இருக்குது செகண்ட் ஹாஃபில், பட் அந்த லேகை டக்குன்னு என்ன பண்ணுறதுனா, அது ஏதோ சொல்லுவாங்களே, டாமினேட் பண்ணுற அளவுக்கு மற்ற சீக்வன்ஸ் வரப்போ நமக்கு அந்த லேக் தெரியாது. ஒரு சூப்பரான வாட்ச். ஐ ரியலி லவ் த மூவி இட்லி கடை. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் மேபி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன அந்த படத்தில் பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ஹானஸ்டான தாட்ஸு. படம் பார்த்து ஒரு 1/2 hour 15 minutes அப்படியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் இது நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும், எப்படி இருக்குது, என்ன கதை, ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் கூடிய விரைவில் நம்மளோட ஆல்பம் சாங்ஸும் ஒன்றொன்னா ரிலீஸ் ஆக போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது இந்த டிவிக்கே இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ வந்துடும். ஸ்டே டியூன். அண்ட் இந்த இட்லி கடை யாராவது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் இன்டர்வலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், பேங்கராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. Peace out and stay safe guys. Bye. தலவதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.